இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, வாழ்க்கையில ரொம்ப வெறுமையா இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு அவர் உங்ககிட்ட அன்பா சொல்றாரு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கேளுங்க. பிலிப்பியர் அதிகாரம் 4:19 இப்படி சொல்லி இருக்கு, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதை அவர் கண்டிப்பா மாற்றுவாருன்னு சொல்றாரு. வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய குறைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அது பணக்குறைவா இருக்கலாம், வீட்டுல சமாதானம் இல்லாத குறையா இருக்கலாம், இல்ல சந்தோஷம் இல்லாத குறையா கூட இருக்கலாம். உங்களுக்கும் அப்படி தோணி இருக்கும் இல்லையா? ஆனா ஒண்ணு தெரியுமா? தேவன் நிறைவாக்க முடியாத குறைன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அதனால சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையை விட்டுடாதீங்க. தேவனை மட்டும் ரொம்ப உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவரு உங்க குறைவுகள் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாற்றுவாரு. இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. குறைவுகளோட போராடிட்டு இருக்கிற இவங்களுக்கு உங்களோட நிறைவை கொடுங்க. இவங்க வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதங்கள் எப்பவும் பெருகட்டும்னு இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.